அனைவருக்கும் இனிய தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னேறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நல்லெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சோரிதர துன்று பைம்பூம் செருந்திசம் பொன்மலர் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே செருந்திசம் பொன்மலர் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. பெருந்தன் மாமலர் மிசை அயனவன் அனையவர் பேணு கழுவி திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை பொருந்தி நீ தடமழ்கு புகழியில் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் அருவினையே அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சித்திரை திருநாளில் ஒரு அற்புதமான நிகழ்வு. நம்ம நேர்லெல்லாம் பார்க்க முடியலனாலும் நம்ம வீட்டிலேயே ரொம்ப அற்புதமாக நிறைய குழந்தைகள், அதாவது விக்ரமசிங்கபுரம் பாபநாசம் அதை சுற்றியுள்ள குழந்தைகள், திருவாவடுதுறை ஆதீன சமயப்பரப்பினர் சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் சமய வகுப்பு அவங்க எடுக்கிறாங்க. அந்த வகுப்பில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா ஸ்ரீ சிவந்தியப்பர் திருக்கோவில் விக்ரமசிங்கபுரம் பாபநாசம் அந்த திருக்கோவிலில் நடைபெறும். இதில் 6ஆம் நாள் திருவிழாவாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வோட சிறு நிழல் பதிவு தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வருடம் நிறைய குழந்தைகள் கலந்து கொண்டு அதில் திருமுறைகள், அதுக்கப்புறம் நிறைய வரலாற்று நிகழ்வுகள், அப்புறம் பாண்டிய மன்னன் பிட்டுக்கு மண் சுமந்த அந்த படலம், அதெல்லாம் சொற்பொழிவாட்டாக அழகாக இந்த குழந்தைகள் பேசியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நிறைய நடனங்கள், நாடகங்கள், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த சித்திரை திருநாளில் நம்ம அருமையாக இந்த சிவந்தியப்பர் கோவில் வளாகத்துக்கு முன்னாடி திருக்கோவில் முன்பு நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்வோட நிழல் பதிவை பார்க்கவிருக்கிறோம். இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ அருமையாக அவங்களுக்கெல்லாம் கற்றுவித்து அம்மாவுக்கு அவங்க குழந்தைகள் பெற்றோர்கள் அனுப்பி உதவினாங்க பார்த்தீங்களா, அந்த பெற்றோர்களுக்கும் அப்புறம் இதை கண்டுகளித்து அந்த குழந்தைகளை ஒவ்வொரு நிகழ்வும் முடிந்தவுடனே ஊக்குவிக்கும் அந்த அத்துணை அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும், இதை பார்க்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று முறைப்படியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். மீண்டும் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது. இந்த கலை நிகழ்ச்சியிலே திருமுறைகளும் நாட்டியங்களும் நாடகமும் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வது. இப்பொழுது இந்த நிகழ்வை சிவசுப்ரமணிய அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இன்று சமய வகுப்பு மாணவர்களின் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். முதலாவதாக விநாயகரை துதிப்பாட நம் அழகு சிவகார்த்திகேயன், சிவசாம்பவி, முகுந்தர். பாடு சேர்ந்து படி. சிவகார்த்திகேயன் சேர்ந்து பாடு.
ஒரு முருகன் பாட்டு பாடு. ஒரு முருகன் பாட்டு பாடு வாங்கிக்கோ. மனமணியேறும் என் தகவலியேயோ கண்டனுரை காண தினம் ஒரு வருவேயோ செல்வமலை காக்கும் தேசவ கொடியானோ என்னை பாடும் என்னை கண்டறிவானோ துணியை பாட்டாடி சுமந்து ஓடி நடுபாலங்க கருதி ஆடி வழியோடு துணியே பாடாடி ஓடினே நடுபாலங்க கருதி ஆடினே வழிகளே அதுக்குவரே காதிலே ஆண்டவன் மாமலத்து கோவில் கொண்டு பழனிமலை ஆண்டவன் சுற்றுலாக்கள் அருமை குழந்தைகள். அடுத்ததாக பஞ்சபுராணம் பாடுவதற்காக சிவபால சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறேன். என்னாட்டாகும் இறைவா போற்றி விநாயகர் துதி விதியதன்னொரு குமை கொலவெறி தழியே அதிபடு கனதடி அழிபடும் அவரிட அதிகணபதி வர அருளின் மீதோடை அடிவினர் பயில் வழிவள முறையிலே அடிவினர் பயில் வழிவள முறையிலே. ஒன்றாம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. திருச்சிற்றம்பலம். அது நெறிய மறைவல்ல முனியக செய்கை அலமேய நெறிய பிரமாபுரம் மேறிய செம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் துண ஞான சம்பந்த துறை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் சொல்லின தீர்த்தெளியானே திருநெறிய தமிழ் வல்லவர் சொல்லின தீர்த்தெளியானே. இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவதும் நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர் வாயுமை பங்குங்கள் திரு ஆலவாயாம் திருநீரே திரு ஆலவாயாம் திருநீரே. மூலம் திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளியது. காதலாரியே அசுத்தி கண்ணீர் மழை கோதுவார் தமை நன்னறி குயிப்பது வேதம் நான்கிலும் பொருளாகவே நாதன் நாமம் அமர்த்திவாயவே நாதன் நாமம் அமர்த்திவாயவே. நாலாம் திருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது. திருச்சிற்றம்பலம். தொற்றுனை வேதியன் சோதிவானவன் தொற்றுனை திருந்தடி கருந்த கைச்சோழ கற்றுனை பூட்டுவான் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது அச்சிவாயவே நற்றுணையாவது அமச்சிவாயவே. இரண்டாம் திருமுறை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு கண்களும் இளவேலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இளையடிகளே ஈசன் எந்தை இளையடிகளே.
பாருங்கள் அருள். ஓசை ஒளி எல்லாம் ஆனாயே உலகிற்கு ஒருவனாயே பாத மலரெல்லாம் ஆனாயே மலையன் மருகனாயே பேச பெரிதும் நீயாயே திறனாயதின் மேல் தாயே தேச விளக்கெல்லாம் ஆனாயே திருவையாடகளாத செம்பொஞ்சோதி திருவையாடகளாத செம்பொஞ்சோதி ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது. சில்லைவாழம் அடியார் கும்மடியன் திருநீர கண்ட குயவன கடியன் இல்லையே என்னாக இயற்பகை கும்மடியன் இளையாம் கண்குடிமாறன் அடியார் கும்மடியன் வெல்லுமாமிக வல்லமை பொருள் கடியன் கிரிவல்குள் குன்றையார் நிறைந்த கடியன் அல்லிமன் முல்லையந்தர் அமர் நீதி கடியன் ஆரூரில் அம்மானு காலை ஆரூரில் அம்மானு காலை. எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் கூறியது. முத்தினறியாத மூக்கரோழே முயல்வேனை பக்தினறி அறிவித்து பலவினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுவாரச்சோவே அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறுவாரச்சோவே. ஒன்பதாம் திருமுறை திருமாணிக்க தேவர் அருளியது. திருச்சிற்றம்பலம். கற்றவர் விழுங்கும் கற்பகத்தனியே அரிலா கருணை மாதடனை கற்றவர் அறியா மாணிக்க மலையை அதிபவர் மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றையன் ஜீவனை திருவிழலை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் அருளியது. சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய் மன தொண்டருளீர் சில்லாண்டு சிறையும் சில தேவர் சிறாமே இல்லாண்ட கனகதிரல் வேறு இடங்கள் விடைபாடம் பல்லாண்டன் கடற்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது. அன்பும் சிவமும் அறிவிலார் அன்பு சிவமாக தாரும் அறிகிறார் அன்பு சிவமாக தாரும் அறிந்த பின் அன்பு சிவமாக அமர்ந்திருந்தாரே அன்பு சிவமாக அமர்ந்திருந்தாரே. 11ஆம் திருமுறை காரைக்காலமையார் அருளியது. பிறந்து மொழி பயின்று இன்னெல்லாம் பாடல் சிறந்து நின் சேவடி தேர்ந்த நிகழ்ந்திகளும் ஞான கண்டத்து வானோர் பெருமானே ஞான தீபத்து ஈட ஞான தீபத்து ஈட. 12ஆம் திருமுறை செய்கிறார் அருளியது. சிவனடியே சிந்திக்கும் சிவஞானம் பவமதனை அறமாற்றம் பாங்கில் ஓங்கிய ஞானம் உவமையில்லா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்த
நன்றி. மற்றும் என்னை எந்த ஆயுதத்தாலும் விலங்குகளாகவும் மனிதர்களால் அழிக்கக்கூடாது. சிவனான வர்க்கம் கொடுத்து விட்டார். அந்த அர்த்தம் பெற்ற அசுரன் தேவர்களெல்லாம் உட்கூட்ட ஆரம்பிச்சான். எப்படின்னா, நீங்க 6-8 முறை, மதியம் 6-8 முறை, இரவு 6-8 முறை போக்குவரத்து போடணும். நம்மளுக்கு சொன்னா நம்மளால 50 கூட போட முடியாது. 6-8 முறை போடுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஒரு நேரத்துக்கு 6-8 முறை. அடுத்து வந்த தேவர்கள் சுப்பிரமணியத்துக்கு முறையில போறாங்க. அப்போ சுப்பிரமணியும் ஆர்வய தேவியும் மந்திர சித்திர மகாவனோடு இருந்தாங்க. 7 கோடி மந்திரங்களால் எழுதப்பட்ட அனைத்து சித்திரங்களால் அறியப்பட்ட ஒரு மந்திரம் அதில் இருக்கிறார்கள். சமஸ்டி பிரணவம், வியஷ்டி பிரணவம் என்ற இரு பிரணவங்களை அருள்நோக்கால் நோக்க அதிலிருந்து வெளி வருபவர்கள் விநாயகர். அச்சியப்ப சிவாச்சாரியார் விநாயகர் அவர்களே சொல்றாரு. இன்னொரு கதை, விநாயகருக்கும் அதன்காசுரனுக்கும் போர் ஆரம்பிச்சது. அந்த அசுரனை தான் எந்த ஆயுதாலும் அழிக்க முடியாது. உடனே விநாயகர் வந்து அந்த எடுத்து அந்த அசுரனை வீசிட்டாரு. அழகாய் அழைத்தார் எளிய மாறினாரு. அந்த அசுரன் ஆணவத்தாலாம் மறந்து நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு விநாயகர்கிட்ட பேசுறாரு. இப்போ விநாயகரும் முடிச்சு நீ வந்து மூசில பாக்கணுமா கிட்ட சொல்றாரு. இன்னொரு கதை, ஒரு நாள் ஆர்வலத்தை விழித்து போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆவலர் மஞ்சளால ஒரு சிறுவனை உருவாக்கி அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து விஷ்ணுபுரம் வரை யாரையுமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எச்சை கட்டு வெளியே போய் நிற்கும். அப்போ சிவன் வராரு. அவரு சிவன் சிறுவன் தெரியவில்லை. அந்த சிறுவன் வந்து சிவன் உள்ளே விடல. உடனே சிவனுக்கு கோபம் வந்துட்டு சிவன் வச்சு அந்த சிறுவன் தலைய எடுத்துடுறாரு. உடனே அதை பார்த்த ஆர்வலி கோபப்பட்டுட்டாங்க. யாரு பையங்க அதே மாதிரி
தம்பி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமானும் அவருடைய பூதம் சொல்றாரு, யாராவது அடுத்தவங்க அளவுக்கு எடுத்துருக்காங்களோ அவங்க தலையை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க போய் பார்க்கும்போது ஒரு யானை யானை இன்னொரு கதை. ஒரு நாள் விநாயகர் ஐந்து சாப்பிட்டு மிச்சமி பலவார பழங்கள்லாம் எடுத்து போகும்போது அது மாதிரி எடுத்துக்கிறாரு. உடனே அக்காவா அக்காவும் பார்க்கல, யாரும் பார்க்கல. எடுத்து போகும்போது பார்க்குறாரு, ஒரு தங்கன் பார்த்து சிரிச்சுட்டு இருக்குது. நீ ஏன் பார்த்து கேட்கிறாரு. உடனே இந்த தங்கன் ஒந்தியையும் விநாயகரையும் பார்த்தா நம்ம சிரிப்புலாம் வருது பார்த்தாங்க. கோபம் கிடையாது, விநாயகர் நீங்களே வாங்கி போடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். தண்ணீர் வந்து அப்படியே உணர்ந்து விநாயகருக்கு மணி கேட்கும் போறாங்க. உடனே நேரம் மனுஷி நீங்களுமே வாங்கி அழகினால் எழுந்து முழுமையாக ஓடினாள். அம்மாவுக்கு மட்டும் முழுமையாக தெரிய மாட்டாய். அதனால் உதித்து ஒரு நாள் அம்மாவுக்கு மட்டும் அவுரமைக்கு மட்டும் முழுமையாக தெரிவாள். உள்ளூர் கதை. ஒரு நாள் சிவன் ஆரோக்கியத்தும் நேருக்கும் ஓட்டிருக்கிறாரு. என்னன்னா, இந்த உலகத்தை யாரு சுற்றுவீங்களோ அவங்க சொல்றாங்க. உடனே முருகன் கையெடுத்து போறாரு. ஆனா அப்படி போறாரு. என் அப்பா அம்மா தான் உலகம் சொல்லி அவங்க சுற்றி வந்து அந்த ஞானபலத்தை வாங்கிறாரு. விஷ்ணுபாவன் வந்து படிச்சு எல்லா கோயிலையும் ஒன்றுதான் முதல் வாங்கணும், முதல் வாங்கணும். அப்புறம் மற்ற எல்லா கோயிலையும் வாங்கணும். அடுத்ததாக பாடல்களை பாட இருக்கிறார் கௌரி. மக்களே, பாண்டியவர்கள் அருமசர பாண்டியனுக்காக முதலமைச்சர் திருவாரூரர்கள் மக்களுக்கு இதனால் அறிவிப்பது என்னவென்றால், உழைப்படைந்த வைகங்களை அழைப்பதற்கு வீட்டிற்கு ஒருவர் வந்து வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அழைக்க வேண்டிய பங்கு அதிகாரிகளால் அளந்து கொடுக்கப்படும். இன்று மாலை போல் அவரவருக்குரிய இட அழைப்பு வேலையை செய்து முடிக்க வேண்டும். இது அரசாணை என்று அனைவரும் அறிய வேண்டும். அம்மா பிச்சு வாங்கலையோ, அம்மா பிச்சு சுட சுட சுட்டு வந்த பிச்சு வாங்கலையோ, சொக்கனும் சொக்கு சுகமாக சாப்பிடும் பிட்டு. ஏய் கிழவி, நான் தான் சொக்கன். நீ செய்த பிட்டை நான் சாப்பிட்டதே இல்லையே. நீ என்னவோ நான் சாப்பிட்டேன் என்று சொல்கிறாயே. நான் உண்மை சொல்லவில்லை. கோவிலில் குடியிருக்கும் சொக்கனாத பெருமாளையும் அவன் அழகில் சொக்கி கிடக்கும் மாங்கையர்கள் அவனை தான் சொன்னேன். இந்த வயதிலே இப்படி பேசுகிறாயே, நீ உன் சிறு வயதில் எப்படி பேசிருப்பாய்? அதை சிவலோகத்தில் இருக்கும் என் கணவரிடம் போய் கேட்டுப்பார். உலகம் செல்லும் போது கேட்கிறேன். நீ இப்போ ஒரு விட்டு கொடு. உனக்கு பிட்டு வேண்டுமா? பிட்டு வேண்டாம். முதலா வைகை கரைக்கு புறப்படு. வைகை கரைக்கா? வைகை கரையில் பங்குக்கு நீ அடைக்க வேண்டிய பகுதியை சொல்வார்கள். கேட்டுக்கொள். பிட்டை மூட்டை கட்டிவிட்டு வேலைக்கு வா. இந்த தள்ளாத வயதில் என்னால் எப்படித்தான் முடியும்? எனக்கு உற்சாக உதவினால் யாரும் இல்லை. கூலிக்கு ஆழ்வைக்கு இந்த வேலையை பார். இல்லை என்றால் அரசு தண்டனை. அப்பா, சொக்கா, ஏழையான நான் என்ன கூலி கொடுத்து வேலைக்கு ஆள் வைப்பேன்? நீதான் எனக்கு வழிகாட்டணும். பாட்டி, பாட்டி, கூலிக்கு ஆள் வேண்டுமா? ஆமா, பங்கு இடத்தை நீ அழைத்து தருவாயா? கூலியாக என்ன தருவாய் பாட்டி? நானே
பிட்டு விற்பவன் இந்த ஏழை கிழவிக்கு மனமிறங்கி உதவி செய்யக்கூடாதா? நான் கூலி இல்லாமல் வேலை செய்வதில்லை தாயே. பிட்டு வைத்திருப்பாயே, அதிலிருந்து பிட்டு கொடுத்தா கொடுத்தா போயிடுவார். கூலியாக புட்டா தாராளமாக தருகிறேன். சுவையான பிட்டு. இன்னும் கொஞ்சம் தாயம் காட்டி முதலில் உன் பெயரை பதிவு செய்து வேலை ஆரம்பி. புட்டு தருகிறேன். நந்தி பாட்டியன் போயார். சரி, நீ அடைக்க வேண்டிய பகுதியை அடைக்கச்சல். குச்சியிலிருந்து இந்த குச்சி வரை நீ மாறக்குள் அழைத்து முடிச்சிருக்க வேண்டும். பாரமாக உள்ளது, தூக்க முடியவில்லை. சிறிது குறைப்போம். சிறிது ஓய்வெடுப்போம். என்ன தூங்கிட்டு இருக்க வேலை செய்யாம? இந்த வயதில் தான் தூங்குகிறேன். போயா. பாட்டி எனக்கு விட்டு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு இவங்க எல்லாருக்கும் விட்டு வைத்திருக்கிறார்கள். நீ முதலில் வேலையை முடி. புதிதாக விட்டு தருகிறேன். வேலை செய்த படைப்பும் பதவியும் அதிகமாக உள்ளது. கொஞ்சம் விட்டு கொடு. சரி. நல்ல தெம்பாக இருக்கிறது. நீயும் வேலை செய்யாம மற்றவரையும் வேலை செய்வதாக பண்ணுறீங்க. உன் வேலையை தூங்குறது சாப்பிடுறதாக இருக்கிறது. வேலை செய்வோம். ராஜ ராஜ ராஜாதி ராஜ ராஜ கம்பீர குல திலக அரிபத்திர பாண்டிய ராஜா வருகிறார். மாணிக்கவாசகரே, நம் மதுரை மக்கள் இவ்வளவு சீக்கிரம் தாய் அடைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தேன் மன்னா. நமது மதுரை மக்கள் மிகச் சிறந்த உழைப்பாளிகள் மன்னா. மன்னா, இன்னும் ஒரு பகுதிகளும் அடைக்கப்படாமல் உள்ளது. இது பிட்டு வாணிச்சி வந்தியான் பங்கு. இதனை அடைக்க அவள் ஒரு கூலியால் அனுப்பி இருந்தாள். ஆனால் அவனோ பித்தனை போல் இருக்கிறான். மகாராஜா வந்துவிட்டார். வா. மகாராஜா தானே வந்திருக்கிறார். இரு, வருகிறேன். பித்தன், பேரன், சித்தன், சிவன், எத்தன், ஏகன், இப்படி எத்தனையோ பெண்கள் உண்டு. எல்லாம் என் ஊர் தான். ஆனால் இந்த மதுரை தான் நான் பெண்ணெடுத்த ஊர்.
எத்தனையோ முறை வந்து பிச்சு கேட்டான். நானும் கொடுத்து விட்டு நீ வேலையை முடித்து விட்டாயான்னு கேட்டேன். கேட்கும் போதெல்லாம் நான் அழைத்து விடுகிறேன் என்றான். நானும் கடவுள் மீது வார்த்தை போட்டு இவனை நம்பினேன். திட்ட வந்த மயக்கம் உறக்கம் வந்தது. கண்ணயர்ந்து விட்டேன். எனக்கு என்ன ஆனவா பதில் பேசுற. அடைக்காவிட்டால் நான் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அந்த தெய்வத்தை அழைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடேன். ஹரிபக்தரா, மாணிக்க வாசகன் உன் பொருட்செல்வத்தை அறப்பணிகளுக்கு அளித்ததன் வாயிலாக உனக்கு அருட்செல்வத்தை தேடி தந்துள்ளார். அருட்கடலே அம்மையப்பா, இவ்வுலக வாழ்வு என்னும் இருக்கடலில் இருந்து என்னை மீட்டு உன் பாத கமலங்களில் எப்போது என்னை சேர்த்துக் கொள்ளப் போகிறீர்கள்? மாணிக்க வாசகரே, பேரன்போடு எனக்கு பிட்டு தந்த வங்கிக்கு இப்போதே வானுலக வாழ்வளிப்போம். நீ பல கோயில்களுக்கு சென்று பக்தி நெறியை பரப்பிய பிறகு தில்லை தளத்தில் யாம் உன்னை ஆட்கொள்வோம். முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பதைக்கு துணை. அவன் பன்னிரு தோடும் பயந்ததனி வகைக்கு துணை. வடிவேல் செங்கோடம் மயூரம். வடிவேலோ அந்த துணைத்தான் இன்னும் முடிவது வேலோ தமிழை காக்கும் பேசவ கொடியானோ நீதி பாடும் என்னை கண்டு அறிவானோ. ஓடிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மறுபாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலயம் உழைந்து பாடினேன், பட்டி பேரனை நினைத்து தோழிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மறுபாலங்கள் கடந்து ஆடினேன், அவனாலயம் உழைந்து பாடினேன், பட்டி பேரனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமிகளை ஆழ்பவன் நீ. மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனிமலை ஆண்டவன் நீ. உங்களோரமாக சுத்தூரிலே வாழ்பவன் நீ. வழியாடையுடன் தனிலே நாயகன் நீ. தன்னக்கோடு தனிக்குவன் பதஞ்சன நிலமென வன்மதிகிறவன் ஊர்கள் பதங்க சொன்ன மகன் யாரும் என கிளையென நதியற்று நகழங்காமுத தந்த மகன் ஊர்கள் நாளோடு மகன் வாரியா பொம்படியா நீ துணையாரையா பொம்படியா நீ துணையாரையா. எந்தனையாளும் சுந்தரதேனம் சிவக்குடியும் பாடும் சுந்தரை பாடும் இந்த நிதாவும் பாடும் பொழுதொரு துன்பந்த செய்யும். உங்களை கண்டதும் எனக்கு கவலை இல்லடா, உங்களுக்கு போவதில்லடா, இன்றைக்குமே முருகனா செல்லடா. நம்பியடா நான் கடம்புள்ளடா, கடம்படம வந்ததில்லடா, மண்டியிட்டு மண்டிக்குள்ள என்ன விட்டதும் இல்லடா. அந்தியடா நான் நமக்கு நல்லவா, அவன் நமக்கு இருக்க நல்லவா, அவங்க நாடு பற்றி கொடுத்த நல்லவா. நீ
கண்ணும் மறுவீடு ஜனதமாகும் கங்கையின் மேலான காவிரி தேசம் மக்களாட முந்திரல் தீர்க்கும் நீ வண்ணம் எங்கும் மேலிட நஞ்சை குஞ்சைகள் பாடலே பூவண்ணம் என்ன கூறுமே தெய்வலோகமே தானடே வேறென்று சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏறி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யது ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கு செந்தம் கண்ணீராடி சென்ற போல நீராடடி மஞ்ச குங்குமம் மங்கி சூடி தெய்வ பாதுரம் பாடடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஞான குணம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆழ்வரையாக்கி செய்யும் முருகையா வெற்றிலே முருகனுக்கு
வரும் கும்பகோணம் குண்டரகம் குஞ்சவதி ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமளா தாரங்கடி பாடி வரும் கும்பகோணம் குண்டரகம் குஞ்சவதி ஆடி வரும் பஞ்சம் போக்கும் காவேரி வாய்ந்துரையும் சோழபுரம் கன்னிமான சுமந்து வரும் காரிகையும் பாட்டு வரும் கல்வியுமே கிழவருக்கும் சொல்லுமே துணி சேரும் மாத்திரிக்கும் பாட்டிகள் பத்து மரமான கும்மி வரும் கரகாட்டம் பிரியாட்டம் காவலியாட்டம் போராட்டம் குதிரையாட்டத்தை தீர்மாட்டம் கரகாட்டம் ஒளியாட்டம் காவலியாட்டம் போராட்டம் குதிரையாட்டத்தை தீர்மாட்டம் தஞ்சாவூர் உரிமளா தாரங்கடி பாடி வரும் கும்பகோணம் குண்டரகம் குஞ்சவதி ஆடி வரும் அருமலைக்கும் திருமலைக்கும் ஆடுமேக்கும் இடையேக்கும் ஆடி ஓடும் திருமலைக்கும் அற்புதமாய் பாட்டு வரும் அற்புதமான ஓரத்திலே ஆழமான பொருள் இருக்கும் உருவான உள்ளத்திலே உண்மையான அன்பு இருக்கும் பாடலாம் ஒரு போர் பாடும் பாட்டு கேட்ட எல்லாருக்கும் பரவசம் தோணும் பாடலாம் ஒரு போர் பாடும் பாட்டு கேட்ட எல்லாருக்கும் பரவசம் தோணும் தஞ்சாவூர் உரிமளா தாரங்கடி பாடி வரும் கும்பகோணம் குண்டரகம் குஞ்சவதி ஆடி வரும் தஞ்சாவூர் உரிமளா தாரங்கடி பாடி வரும் கும்பகோணம் குண்டரகம் குஞ்சவதி ஆடி வரும் மொத்தம் போதியா
செய்து பூஜிக்கும் பக்தியதிலும் உன்னை காணலாம். தன் வந்து கேட்கும் போது தன் உணவை தந்தால் உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாழ்கிறார். இங்கு யாருக்கும் திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரை சிவஞான பாதநெறி காட்டும் வெண்ணை பயிர்கால கண்ட சந்ததி கொள்மையான பால